இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆமாங்க, தோட்டத்தில் தான் சமைச்சிக்கிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, சிலிண்டர் வந்து கிடைக்க மாட்டுது இல்லையா? அதனால் சரி இருக்கிற சிலிண்டர் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்படாமல் இப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் தான் வந்து காலையிலே தோசை ஊற்றினோம். தோசை ஊற்றி அப்படியே சட்னி உள்ளே தான் அரைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே அரைச்சிட்டு வந்து அப்படியே தோட்டத்திலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வெயிலும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது. இந்த வெயிலில் அலையிறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் சிலிண்டர் ஆகிடுச்சி அப்படின்னா காலைல ஸ்கூல் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் சரி, ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சமைக்க போன நேரம் என்னமோ தெரியல, நாய் கோழி எல்லாம் எங்கள் கூடவே தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இருந்தாலும் அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோடவே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சின்ன கோழி குஞ்சுங்கள்லாம் சுத்தமாக விட மாட்டுறாங்கங்க. அப்படியே காலையில் தோசை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு சாதம் வச்சு இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாரும் வச்சாச்சு. கடைசியாக இப்போ வானலில் வந்து வாழைப்பூ தான் வந்து தண்ணியில் கொட்டி அவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வாழைப்பூவை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே என்னோடய கோழி குஞ்சுங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லை, அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னும்பொழுது நம்மகிட்ட தானே வருவாங்க. அதான் அவங்க நம்மளோட வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தினமுமே எங்கள் ஊரில் இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து அடுப்பில் தான் சமைப்பாங்க. அவங்களுக்கெலாம் வந்து இது பெரிய அளவில் கஷ்டமாக இருந்திருக்காது. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே வந்து கேஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் சமைக்க ஆரம்பித்து இப்போ தான் தோட்டத்தில் வந்து சமைக்கிறேன். சிலிண்டர் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமா. ஏன்னா நான் கல்யாணம் பண்ண புதுசில் வந்து கொஞ்சம் அடுப்புலலாம் சமைச்சிருக்கேன். அதனால் அப்புறம் வந்து முடியாத பட்சத்தில் கேஸ்லேயே பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து சிலிண்ட்ரு பிரச்சனை ஏற்பட்டதுனால திரும்பவும் வந்து அடுப்புலேயே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஸ்லேயே செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளாரையும் வந்து கேஸில் சமைக்கவே முடியலைங்க. அதை விட தோட்டத்தில் மரத்து நிழலில் சமைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நிஜமாகவே வந்து. ஏன்னா வேப்ப மரத்து நிழலில் அந்த காத்தோட்டமாக கோழிகள் மேய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்னென்ன சமையல் ரெடி பண்ணி எடுத்தாந்துருக்கேன்னு பார்க்கலாம். வெள்ளை சாதம், அடுத்தது வந்து சாம்பார் வச்சேன். குக்கரில் தாங்க சாம்பார் வச்சேன். ஏன்னா வேறு பாத்திரத்தெல்லாம் வச்சா பொங்கி பொங்கி வழியும். அதனால் குக்கர்லேயே சாம்பார் வச்சிட்டேன். முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், பீன்ஸ் போட்டு வச்சுட்டு அடுத்தது வாழைப்பூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.